எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 28 ஜனவரி 2025 மற்றும் 29 ஜனவரி 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இன்றைய கேள்வி என்னன்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? இரண்டாவது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? மூன்றாவது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? இந்த 3 கேள்விக்கும் பதிலளிங்க. இப்ப நேரடியா காணொளிக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, புவனேஸ்வரில் உத்கர்ஷ் ஒடிசா மேக் இன் ஒடிசா மாநாடு 2025 தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி, உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தவர் யார்? உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி, பன்மொழி நிர்வாகத்திற்காக பாசினியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முதல் வடகிழக்கு மாநிலம் எது? பன்மொழி நிர்வாகத்திற்காக பாசினியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முதல் வடகிழக்கு மாநிலம் திரிபுரா. திரிபுரா. அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஜிஎஸ்எல்வி F-15. ஜிஎஸ்எல்வி F-15. அடுத்து ஐந்தாவது கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 100வது ராக்கெட்டான ஜிஎஸ்எல்வி F-15 எப்போது விண்ணில் செலுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 29 ஜனவரி 2025. 29 ஜனவரி 2025. அடுத்து ஆறாவது கேள்வி, NVS-02 செயற்கைக்கோள் இஸ்ரோவின் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? NVS-02 செயற்கைக்கோள் இஸ்ரோவின் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஜிஎஸ்எல்வி F-15. அடுத்து NVS-02 செயற்கைக்கோளின் எடை என்ன? 2250 கிலோ. 2250 கிலோ. அடுத்த கேள்வி, NVS-02 செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள். அடுத்து எந்த நாட்டிற்கான நிதியுதவியை அமெரிக்கா சமீபத்தில் நிறுத்தியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பங்களாதேஷ். பங்களாதேஷ். அடுத்து 2025ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2025ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்?
இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜானிக் சின்னர். அடுத்து 11வது கேள்வி. 2025ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2025ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? மேடிசன் கீஸ். அதாவது இறுதிப் போட்டியில மேடிசன் கீஸ் மற்றும் அரினா சபலெங்கா ஆகியோருக்கு இடையே இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் மேடிசன் கீஸ் அரினா சபலெங்காவை வீழ்த்தி இந்த வருடத்திற்கான ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் பட்டத்தை வென்றார். அடுத்து 12வது கேள்வி. நம்ம வழங்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024ஆம் ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த T20 கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? 2024ஆம் ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த T20 கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங். அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த வீரருக்கான சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டின் ஐசிசியின் சிறந்த வீரருக்கான சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் பி, ஜஸ்பிரீத் பும்ரா. இவர்தான் இந்த 2024ஆம் ஆண்டுக்கான அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்து 14வது கேள்வி. ஐசிசியின் சிறந்த வீரருக்கான சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் விருதினை வென்ற 5வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஐசிசியின் சிறந்த வீரருக்கான சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் விருதினை வென்ற 5வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா. இதுல முதல் வீரராக ராகுல் டிராவிட், 2வது வீரராக சச்சின் டெண்டுல்கர், 3வது வீரராக அதாவது பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், விராட் கோலி தொடர்ந்து 2 வருடங்கள், 5வது வீரராக ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 15வது கேள்வி. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடந்து சாதனை படைத்த 4வது ஆஸ்திரேலிய வீரர் யார்? சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடந்து சாதனை படைத்த 4வது ஆஸ்திரேலிய வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ஸ்டீவ் ஸ்மித். ஸ்டீவ் ஸ்மித். அடுத்து 16வது கேள்வி. 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? சென்னை. சென்னை. அடுத்து பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற தடகள போட்டியில 60 மீட்டர் தடை ஓட்ட போட்டியில் ஜோதி யார்ராஜி எத்தனை வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார்? 8.04 வினாடி. 8.04 வினாடி. அடுத்து இனி வருவது அதாவது முக்கிய குறிப்புகள் வாயிலாக நாம நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க போறோம். அப்ஜெக்டிவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குறிப்புகளா இருந்தாலும் சரி, தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொரு குறிப்புகளும் ஒவ்வொரு கேள்விகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஏன்னு தெரியல. இப்போ ரீசன்ட் டைம்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறீங்க. பட் இருந்த போதிலும் பரவாயில்ல, நம்ம சேனலை தொடர்ந்து நாம ரன் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கத்தான் போறோம். 2025 குடியரசு தின அணிவகுப்பில் சிறந்த அணிவகுப்பு குழு அலங்கார ஊர்திக்கான முடிவுகள். இதுல படைப்பிரிவுகளில் சிறந்த அணிவகுப்பு குழு ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸ் படைப்பிரிவு. அதே மாதிரி சிஏபிஎஃப் பிற துணைப்படைகளில் சிறந்த அணிவகுப்பு குழு தில்லி காவல்துறை அணிவகுப்பு குழுவுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து முதல் 3 சிறந்த அலங்கார ஊர்திகள்
மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் நாம் பார்க்க போறோம். அதுல முதலிடம் வந்து உத்தரப்பிரதேசம், மகா கும்பமேளா 2025, ஸ்வர்ணிம் பாரத் பாரம்பரியமும் வளர்ச்சியும். இரண்டாவது திரிபுரா, பெரும் வழிபாடு. திரிபுராவில் 14 தெய்வங்களின் வழிபாடு, கார்ச்சி பூஜை. அடுத்து மூன்றாவது ஆந்திர பிரதேசம், எடிகோபகா பொம்மலு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மரபொம்மைகள். அடுத்து மத்திய அமைச்சகங்கள் சார்பில் சிறந்த அலங்கார ஊர்திக்கான விருது பழங்குடியின விவகாரங்கள் அமைச்சகத்துக்கு வழங்கப்பட்டது. பழங்குடியினர் பெருமை ஆண்டு. அடுத்து சிறப்பு பரிசு. சிறப்பு பரிசுல மத்திய பொதுப்பணித்துறை அரசியலமைப்பின் 75 ஆண்டுகள், ஜெயதி ஜெய் மாமக பாரதம் நடனக்குழு. அடுத்து படை பிரிவுகளில் சிறந்த அணிவகுப்பு குழு வந்து சிக்னல் குழு. அடுத்து சிஏபிஎஃப் பிற துணை படைகளில் சிறந்த அணிவகுப்பு குழு சிஆர்பிஎஃப் அணிவகுப்பு படைப்பிரிவு. அடுத்து சிறப்பு பிரிவில் முதல் 3 இடங்கள் குஜராத் வந்து ஸ்வர்ணிம் பாரத் பாரம்பரியமும் வளர்ச்சியும், உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளா 2025க்காக சிறப்பு பரிசு. அடுத்து இதில் 3வது இடம் உத்தராகண்ட் கலாச்சார பாரம்பரியமும் சாகச விளையாட்டும். அடுத்து மத்திய அமைச்சகங்கள் சார்பில் சிறந்த அலங்கார ஊர்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். அமைச்சகத்தின் விரிவான திட்டங்களின் கீழ் செயல்படுத்தப்பட்ட மகளிர் மற்றும் குழந்தைகளின் பன்முக பயணம். அடுத்து 7 ஆண்டுகளில் ரூபாய் 34,300 கோடி நிதி ஒதுக்கீட்டில் முக்கிய கனிமங்களுக்கான தேசிய இயக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. புதுதில்லியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் கைத்தறி மாநாடு 2025 மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். அடுத்து இந்திய கடலோர காவல்படை மற்றும் இந்தோனேசிய கடலோர காவல்படை ஆகியவற்றுக்கு இடையிலான கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு புதுப்பிக்கப்பட்டது. அடுத்து அதாவது 26, 27 ஜனவரி 2025 கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை மற்றும் கமெண்ட்ஸ் நாம் பார்க்க போறோம். இதுல முதல் கேள்விக்கு சரியான விடை இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டிருந்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி. அடுத்து அதே மாதிரி இந்தியா மாநிலத்தின் ஆளுநராக பதவியேற்ற முதல் பெண் சரோஜினி நாயுடு. அடுத்து எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் ஏறிய முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். இந்த 3 கேள்விக்கு யார் யார் விடை அளிச்சிருக்காங்க நம்ம பார்க்க போறோம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல குறைவான மெம்பர்ஸ் தான் கமெண்ட்ஸ் பண்ணீங்க. பட் இருந்தாலும் அவங்கள மதிச்சு அவங்களுக்கு என்ன கமெண்ட் கொடுத்துருக்குறாங்கிறதையும் நம்ம சேனல்ல டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த வகையில் வந்து கடந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல 2 பேர் வந்து பதிலளிச்சிருந்தீங்க. ஆர் செல்லமணி 1493ங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு முதல் பெண் பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தின்னு சரியா விடையளிச்சிருந்தீங்க, அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி முத்துயல் QK4EU அவங்களும் முதல் கேள்விக்கு சரியான விடையளிச்சிருந்தீங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். வெரி குட். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க, அதே மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்களை வந்து நம்ம சேனல்ல நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட நம்ம சேனல்ல டிஸ்பிளே ஆகும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. நன்றி.